வணக்கங்க. சர்க்கரையை வெல்வோம், சாதனைகள் செய்வோம். இதோட பகுதி 2. என்னடா லொக்கேஷன்லாம் மாறிடுச்சேன்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கு ஃபங்க்ஷனில் நடந்தது. நிறைய இன்ட்ராக்ஷனோட இருந்தது, கேள்வி பதிலோடு இருந்தது. ஸோ அதனால் இந்த பகுதியை நம்ம போடும்பொழுது அது ஒரு நீண்ட பதிவாகும். நிறைய பேர்த்துக்கு பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுற கருத்து முழுமையாக போய் சேராது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பகுதியை நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, என்ன மாதிரி மாற்றங்கள் உணவுனாலையும் நம்ம உடற்பயிற்சி குறைஞ்சதுனாலும் உண்டாகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு ஒரே வைத்தியம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக ஒன்றும் இல்லைங்க, உணவியல் மாற்றம், உடற்பயிற்சி. ஸோ அதில் உணவியல் மாற்றத்தை பற்றின சில விஷயங்கள், புரிதல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உணவியல் மாற்றம் அப்படின்னா உடனே சிறுதானியம் சாப்பிடுங்க, சாப்பிடாமே இருங்க அப்படின்னு பல விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லும் பொழுது அது எல்லாத்துக்கும் நமக்கான விஷயம் அது இல்லை, நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 அப்படிங்கிறது நான் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறவங்க பிகினர்ஸ்காண்டி. ஸ்டெப் 2 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடுத்த நிலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு. ஸ்டெப் 3 ரொம்ப தீவிரமாக உடனடியாக எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும், வெயிட் குறையணும், என்னோட சக்கரை குறையணும், ஆரோக்கியமாக இருக்கணும், என்னால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 1 அப்படிங்கிறது ரொம்ப சிறு சிறு மாற்றங்கள். ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் தன்னோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பார், டைனி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ் அப்படின்னு. ஸோ சின்ன ஒரு மாற்றம் கூட நம்மளோட வாழ்வியல் முறையில் பண்ணால் நம்ம ஆரோக்கியத்துக்கு அது பெரிய விளைவுகளை கொடுக்கும், நல்ல விளைவுகளை கொடுக்கும். ஸோ அப்படி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ தான் டயட்டை அப்படின்னா உங்களுக்கான சில மாற்றங்கள். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பெரும்பாலானோருக்கு பிரச்சனை என்னென்னா, அன்டைமில் ஃபுட் எடுத்துக்கிறது. காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10-11 மணிக்கு எடுத்துக்கிறது, லஞ்ச் 4 மணிக்கு எடுத்துக்கிறது, டின்னர் 10-11 மணிக்கு எடுத்துக்கிறது. ஸோ முதல் விஷயம் என்னென்னா, ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். நம்மளோட உடலோட இயக்கம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த காலை இரவு, அதாவது அந்த டார்க்னஸும் வெளிச்சம் இருக்கிற டைமுக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்மோன்கள் சுரக்குது. ஸோ அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும் உடலுக்கு. அந்த உடலுக்கு அந்த மரியாதை கொடுத்து அந்த நேரத்துக்குரிய உணவை கரெக்டான நேரத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா 9 o'clock முன்னாடி, 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எப்போ வேணால் சாப்பிட்டுங்க. ஆனால் 9க்கு அப்புறம் சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க. லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 ஐடியல் டைம். 12:45 இப்போ ஸ்கூல்லாம் சாப்பிட்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஐடியல் டைம் 1 to 2, ரொம்ப லேட்டாக எடுத்துக்காதீங்க. டின்னர் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏர்லி டின்னர் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நான் அடுத்து 2வதாக சொல்ல போகிற சின்ன மாற்றங்களும் இதே தான். நீங்கள் இப்போ நான் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணணும், ஆனால் ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஒரே விஷயந்தான் நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களோட டின்னர் டைமை மாற்றுங்க. இப்போது 9 மணி 10 மணிக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அதை 7 மணிக்குள்ளே, முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தது. அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு சொல்லி அவங்களோட ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுத்தது. டாக்டர் உங்கள் வீடியோ பார்த்து அதை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு இவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு, இன்றைக்கி இவ்வளோ தூரம் சுகர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்த முக்கியமான மாற்றம், இரவு நேர உணவை நிச்சயமாக லேட்டாக சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு மேலே உணவு எடுத்துக்கிறத தவிர்த்துங்க. மேக்ஸிமம் 8, 6 மணிக்குள்ளே நீங்கள் டின்னர் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்து பிகினருக்கான இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்நாக்ஸ். இன்றைக்கி காலை வேளை உணவு, மதியம், இரவு, இதுக்கு இடப்பட்ட வேளையில் இடைவேளை உணவு அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக போச்சு. இப்போ நிறைய பேர்த்திட்ட நான் கேட்டேன், நீங்கள் எதுக்காக பிஸ்கட் சாப்பிட்றீங்க டீயோட அப்படின்னு சொல்லி கேட்டால், பசிக்குதா, லோ சுகராக தானே, எதுவுமே கிடையாதுங்க, பழகிருச்சுங்க, அப்படியே சாப்பிட்ருக்கேன், இப்படி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடைவேளை உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் முக்கியமாக மாவுச்சத்துள்ள இடைவேளை உணவு. நிறைய பேர் சுகர் ஃப்ரீ பிஸ்கட் நல்லதுன்னு நினச்சி சாப்பிட்றாங்க. உண்மையிலேயுமே சுகர் ஃப்ரீ பிஸ்கட்லேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது சர்க்கரை. இதை ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நோ ஆடட் சுகர் தான் இதில் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட் படிச்சிங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட் அளவு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அந்த கார்போஹைட்ரேட்டுங்கிறது என்னது? சர்க்கரை தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க சர்க்கரை ஆட் பண்ணுறதில்ல. அதே போல் மற்ற மாவுச்சத்து உள்ள ஸ்நாக்ஸை இடைவேளையில் சாப்பிட்றது, பப்ஸு, அப்புறம் இந்த பாப்கார்னு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றதெல்லாம் நிச்சயமாக தவிர்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு இடைவேளை உணவு நிச்சயமாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க புரதச்சத்துள்ள உணவுகள்,
நிலக்கடலை, சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி புரத சத்து உள்ள உணவுகள் சாப்பிடுங்க. இல்லைனா ஃப்ரூட்ஸு கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்தால் அதுவும் சுகர் ஏறும். அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து அளவாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இடைவேளை உணவு அப்படிங்கிறது தவிர்க்கிறது நல்லது தான். சர்க்கரை மாத்திரை எடுத்துக்கிறவங்க, ஊசி போடுறவங்களுக்கு இந்த இடைவேளை உணவு அப்படிங்கிறது தேவைப்படலாம். அப்படி தேவைப்படையில் இந்த மாதிரி இடைவேளை உணவை மாற்றிக்கங்க. ஸோ சிம்பிளாக பண்ணக்கூடிய 3 மாற்றங்கள். உங்கள் ஃபுட் டைம் மாற்றுங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இரவு நேர உணவை லேட்டாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். 3வது விஷயம், நீங்கள் வந்து இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் டாக்டர், அடுத்த ஸ்டெப்புக்கு நான் தயார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மாவு சத்தை எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ அவ்வளோ தூரம் குறைச்சி சாப்பிடணும். ரெடியூஸ் யுவர் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கி சக்கரை போட்டு காஃபி டீ சாப்பிட்றதுனால மட்டும் சுகர் ஏறுறதில்ல, ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும் சுகர் ஏறுறதில்ல, அதிகப்படியான மாவுச்சத்து சாப்பிட்றதுனால தான் சுகர் ஏறுது. இந்த புரிதல் நமக்கு வேணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் சக்கரை போட்டு காஃபி சாப்பிட்றதில்ல, ஆனால் 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றேன், எனக்கு எப்படி டாக்டர் சுகர் ஏறுதுன்னு கேட்குறாங்க. ப்ராப்ளம் வந்து காஃபி டீயில் மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற மாவு சத்தில் இருக்குது. அதனால் எவ்வளோ தூரம் மாவு சத்தை குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் குறைங்க. இப்போ சாப்பிட்ற மாவு சத்தை பாதியாக குறைங்க. அப்போது 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2.5 இட்லி தான் சாப்பிட்ணும். 2.5 இட்லி சாப்பிட்ணுன்னு என்ன ஆகும், நமக்கு உடனே பசி வந்துடும். பசி வர ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா நம்ம மைண்ட் செட் அதிகமான மாவுச்சத்தை எடுத்து பழகிட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று வந்து புரத சத்து, இன்னொன்று வந்து நார்ச்சத்து. ஸோ புரோட்டீனையும் ஃபைபரையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி சாப்பிட்ணும். சிம்பிளாக நம்ம சாப்பிட்ற முறையவே மாற்றணும். நம்ம வந்து பெரும்பாலும் என்ன சாப்பிட்றோம், எல்லா வீடுகள்லையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காலையில்னா இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், பூரி, சப்பாத்தி. நைட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை இதுதான் இருக்கும். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, பருப்பு, ரசம், குழம்பு, பொரியல். ஸோ அந்த பருப்போட பகுதி இவ்வளோ இருக்கும், பொரியலோட பகுதி இவ்வளோ இருக்கும், சாப்பாடு இவ்வளோ இருக்கும். இப்போ இந்த விஷயம் எல்லாமே எதெல்லாம் நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோமோ அதை பாதியாக குறைக்கணும். அதை பாதியாக குறைச்சிட்டு அது கூட புரோட்டீனும் ஃபைபரும் சேர்த்து சாப்பிடணும். ஸோ 3 வேளைக்கும் காய்கறிகள், 3 வேளைக்கும் புரத சத்து. இதில் நைட்டில் வேணால் கொஞ்சம் காய்கறிகளும் புரத சத்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சில பேர்த்துக்கு ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. காலை நேரமும் மதிய நேரமும் நிச்சயமாக என்னதுங்க, புரத சத்தும் நார் சத்தும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப 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 அவசியம். வெறுமன இட்லி சாப்பிட்றதோ வெறுமன தோசை சாப்பிட்றதோ உங்களுக்கு பத்தாது. அடுத்து ஸ்டெப் 2லேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாவு சத்தை ஈஸியாக செரிமானமாகிற மாவு சத்து இல்லாமல் கொஞ்சம் கடினமாக செரிமானமாகிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு வந்து வெள்ளை சாப்பாடுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மட்டை அரிசி சாதம், கைக்குத்தல் அரிசி சாப்பிடும், மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் வந்து கருப்பு கவுனி, இந்த மாதிரி அரிசி வகைகளை மாற்றுறது, சிறுதானிய உணவுகளை மாற்றுறது. சிறுதானியம்னு சொன்ன உடனே முதல்ல என்ன நினைக்கிறோன்னா, சிறுதானிய இட்லி தோசைலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ராகி தோசை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிறுதானியத்தை முழுமையான பலன்கள், சர்க்கரை குறைவதற்குரிய பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் முழு தானியமாக சாப்பிடணும். கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும், சுகர் ஏறுறது குறைவாக இருக்கும். அதை நீங்கள் மாவா பண்ணி கஞ்சியாவோ கூழாவோ சாப்பிடும்போது நிச்சயமாக என்னதுங்க, உங்களுக்கு சர்க்கரை உயர்த்தும் திறன் அதிகம். ஸோ அதனால் சிறுதானிய உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முழு தானியமாக சாப்பிடுங்க. அதே போல் மற்ற அரிசிகள், பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடும்போதும் அதை சாதமாக வச்சு நீங்கள் வந்து சாப்பிடும் பொழுது அந்த ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப் 2ல் பண்ண வேண்டிய மாற்றங்கள், மாவு சத்தை 50% இப்போ சாப்பிட்றது குறைங்க, 50% குறைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புரத சத்தும் நார் சத்தும் ஃபைபர் சத்தும் சேர்த்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற மாவு சத்தை எளிதில் ஜீரணமாகிற வடிவத்திலிருந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டாக மாற்றுங்க. இதுதான் ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 1 முடித்தவங்க ஸ்டெப் 2 டயட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸ்டெப் 2 நான் நல்லா பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நான் வந்து பண்ணணும், இல்லைனா எனக்கு வந்து உடனடியாக வெயிட் குறையணும் டாக்டர், எனக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் கல்யாணம் இருக்குது, எனக்கு வந்து சர்க்கரை இவ்வளோ இருக்குது, என்ன பாடுபட்டால் நான் குறைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஸ்டெப் 3. ஏன்னா ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி ஆகணும். இன்னொரு சைடில் மன வலிமை வேணும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா,
VLCB வெரி லோ கார்போஹைட்ரேட் டயட் சொல்லுவோம். அதாவது மாவு சத்தை இப்போ இருக்கிறத விட இன்னும் நான் 50% குறைக்க சொன்னேன், 90% குறைச்சிட்டு வெறும் கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நிறைய புரதம் எடுத்துக்கிறது, கொழுப்பு சத்தும் புரத சத்தும் சேர்ந்து நிறையா எடுத்துக்கிறது. அப்படி பண்ணையில் வெயிட் லாஸும் அதே போல் சர்க்கரை குறையிறதும் ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அடுத்து வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா விரத முறைகள். இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்லை டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் அப்படிங்கிறத நீங்கள் நிறையா பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து 16x8 10x14 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது வந்து 8 மணி நேரம் சாப்பிட்றது மிச்சம் 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லைனா 10 மணி நேரம் சாப்பிட்றது மீதி 14 மணி நேரம் தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட்டுக்கு நம்ம போகும்பொழுது நம்மளோட உடம்பில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்க கொழுப்புகள் வந்து கரையும். ஸோ அதனால் வெயிட் குறையும். அதே போல் வெயிட் குறையிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையினா சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு குறையும், சர்க்கரை இல்லாதவர்களுக்கு சர்க்கரை வரதுக்குரிய வாய்ப்புகள் குறையும். அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் பிசிஓடி இன்ஃபெர்டிலிட்டி மாதிரி பிரச்சனைகள் நான் சொல்லியிருந்தேன், இதுவும் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வருதுன்னு. இதுவும் பெருவாரியானவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப தீவிரமான பயிற்சியை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் உதவி செய்யும். ஆனால் இந்த மாதிரி உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு மருத்துவரோட உங்களுக்கு வந்து உதவி உங்களுக்கு தேவைப்படும். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா, மருத்துவரும் நியூட்ரிஷனிஸ்ட்டும் பார்த்து ப்ராப்பராக பண்ணால் தான் சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் எல்லாம் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் சாப்பிட்றேன் 8 மணி நேரம் சாப்பிட்றேன்னு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்னென்னா ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு மாதிரி வந்துடுது அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது. அப்போது உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு இடைவேளையில் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி தீவிர பயிற்சி முறைக்கு, உணவு கட்டுப்பாடு பயிற்சி முறைக்கு போகிறவங்க நிச்சயமாக ஒரு மருத்துவர் இல்லை நியூட்ரிஷனிஸ்ட், ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட கைடன்ஸ் இல்லாமல் இதை பண்ணுறது ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஏன்னா வந்து சில பேர் வந்து ஒரு வாரம் பண்ணுவாங்க, அப்புறம் 2 நாள் லீவ் விட்ருவாங்க, அப்புறம் ஒரு வாரம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 3 நாள் லீவ் விட்ருவாங்க, கல்யாணம் காட்சி அது இதுன்னு. இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த ஒரு வாரம் பண்ணி எவ்வளவு குறைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த சாப்பிட்ற ஒரு நாள் 2 நாளில் இல்லை ஒரு வேளை சாப்பாட்டில் கூட திருப்பி கெயின் ஆகிடும். ஏன்னா நம்ம உடம்புக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. எவ்வளோ வெயிட்டை குறைக்கிறோமோ அந்த வெயிட்டை சீக்கிரமாக ஏற்றணுங்கிற ஒரு அர்ஜு உள்ளே இருக்கும். ஹார்மோன் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாலும் உங்கள் உடம்புல இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு எதிர்த்த மாதிரி வேலை செய்யும். அதை மீறி நீங்கள் வரணுங்கிறனால தான் இது வந்து ஒரு தீவிரமான உணவு பயிற்சி முறை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த தீவிர உணவு பயிற்சி முறையில் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸோடு செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு உடலுக்கும் இது மாறுபடும். ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி தான் இருக்கும். ஈவன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் கூட. அதே போல் ஒவ்வொரு உடல்வாகும் அவங்கவுங்களுக்குன்னு யூனிக்கான சில விஷயங்களை வச்சுருக்கும். அதனால் பொதுப்படையான விஷயங்கள் எல்லாமே நான் இப்படி ஃபாலோ பண்ணிடுவேன், அப்படி ஃபாலோ பண்ணிடுவேன், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மொதல் 2 வகையில் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த 3ஆவது விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எது சாத்தியப்படும், எது உங்களுக்கு ஒத்து வருதுங்கிறத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ உணவு கட்டுப்பாடு உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக அவசியமான விஷயம். உடல் எடை குறையும், சர்க்கரை குறையும். சரியான முறையில் சரியான ஆலோசனையோடு தொடர்ந்து செஞ்சால் தான் இதோட ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டில் இன்றைக்கி மிக 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 முக்கியமான ஒரு பார்ட். நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. எக்ஸசைஸ் பண்ணி மட்டுமே வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நிச்சயமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் டயட். உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதே போல் சரியான உணவு கட்டுப்பாடும் அவசியம். சில பேர் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து நைட்டு மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தவறான முறை. ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் வர்றது கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குங்கிறத சரியாக தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வெல்ல முடியும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வென்றோம்னா சர்க்கரை மட்டும் இல்லை, வாழ்க்கை முறை மாற்றத்தினால உண்டாகிற பல வியாதிகள், கேன்சர் முதற்கொண்டு நம்மளால் ஜெயிக்க முடியும்.
ஸோ ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டு வருவோம், ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். சர்க்கரையை வெல்வோம், சாதனைகள் செய்வோம். நன்றி, வணக்கம்.